கோஹினூர் வைரத்தை பற்றி கேள்விப்படும் போதோ அல்லது தங்கம் விலை உயர்வதை பார்க்கும் போதோ உங்களுக்குள் ஒரு ஆர்வம் பிறந்தால் உங்களுக்கு இரத்தின கற்களின் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். கொலம்பியாவின் மரகதக்கல் முதல் தென்னாப்பிரிக்காவின் வைரம் வரை பூமி தாய் தனது மடியில் ஒளித்து வைத்திருக்கும் 10 மின்னும் பொக்கிஷங்களை பற்றி இப்போது பார்ப்போம். மாணிக்க பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கப்படும் மியான்மர் நாட்டின் மொகோக் பகுதி உலகின் மிகச்சிறந்த பீஜன் பிளட் நிற மாணிக்கங்களுக்கு பெயர் பெற்றது. ஆழமான சிவப்பு நிறமும் லேசான நீல ஒளியும் கொண்ட இவை ஏலங்களில் ஒரு கேரட் $1 மில்லியன் மேல் விலை போகக்கூடியவை. ஆப்பிரிக்கா வைரங்கள் சந்தைக்கு வருவதற்கு முன்பே இந்தியாதான் வைரங்களின் தாயகமாக இருந்தது. உலக புகழ்பெற்ற கோஹினூர் மற்றும் ஹோப் வைரங்கள் விளைந்தது இந்திய மண்ணில்தான். கோல்கண்டா வைரங்கள் அவற்றின் தூய்மைக்கும் பிரம்மாண்ட அளவிற்கும் இன்றும் பேசப்படுகின்றன. பச்சை நிற ரத்தினங்களுக்கு கொலம்பியா தான் ராஜா. கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்குள்ள மூசோ மற்றும் சிவோர் சுரங்கங்கள் உயர்தர மரகதங்களை உற்பத்தி செய்து வருகின்றன. இவற்றின் ஒளி ஊடுருவும் தன்மையும் அடர் பச்சை நிறமும் ஈடு இணையற்றது. ரத்தின தீவு என்றும் அழைக்கப்படும் இலங்கையின் ரத்தினாபுர பகுதி உயர்தர நீல கற்களுக்கு புகழ்பெற்றது. பல நூற்றாண்டுகளாக உலக நாடுகளின் அரச குடும்பத்தினர் அணியும் நகைகளை அலங்கரிப்பது இந்த சிலோன் சஃபயர் தான். டான்சானியாவின் டான்சானைட் என்பது பூமி பந்திலேயே ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கிடைக்கும் அபூர்வ கல்லாகும். டான்சானியாவின் கிளிமஞ்சாரோ மலை அடிவாரத்தில் உள்ள 7 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே இது கிடைக்கிறது. 1967 கண்டறியப்பட்ட இந்த நீல ஊதா நிற கல்லின் மதிப்பு தற்போது எகிரி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் கூபர் பேடி பகுதி ஒபெல் கற்களின் தலைநகரமாகும். குறிப்பாக பிளாக் ஒபெல் அதன் பல வண்ண ஜாலங்களால் அனைவரையும் ஈர்க்கும். ஒரு கேரட் ஒபெல் கல் $10,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அலெக்சாண்ட்ரியாட் என்பது ரஷ்யாவின் யூரல் மலைகளில் கிடைக்கும் ஒரு மாயாஜாலக்கல். பகல் வெளிச்சத்தில் பச்சையாகவும் செயற்கை ஒளியில் ஊதா கலந்த சிவப்பாகவும் நிறமாறும் தன்மை கொண்டது. தரமான ரஷ்ய அலெக்சாண்ட்ரைட் கிடைப்பது மிகவும் அரிது. பிரேசில் நாட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாறைபா டூர்மலைன் என்பது பார்ப்பவரின் கண்களை பறிக்கும் அளவுக்கு மின்சார நீலப்பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு கல். இந்த கல்லில் உள்ள தாமிர தாதுக்கள் தான் இதற்கு அதன் அபூர்வ நிறத்தை தருகின்றன. ரத்தின சேகரிப்பாளர்களின் கனவு பட்டியலில் இது எப்போதும் முதலிடத்தில் இருக்கும். மடகாஸ்கர் ரத்தின வேட்டைக்காரர்களின் சொர்க்கமாகும். 1990களுக்கு பிறகு இங்கு நீலக்கல், மாணிக்கம், கோமேதகம் என பல ரத்தினங்கள் கொட்டி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று உலக நாடுகளுக்கு பெருமளவில் ரத்தினங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இது மாறியுள்ளது. சுமார் 6000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆப்கானிஸ்தானின் படக்ஷன் பகுதியில் லாபிஸ் லாசூலி எனும் இந்த நீல நிற கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. பண்டைய காலத்தில் தங்கத்தை விடவும் உயர்வாக கருதப்பட்ட இந்த கல் இன்றும் அதன் அடர் நீல நிறத்திற்காக உலக புகழ் பெற்றது.